ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 16 சரிங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 சாப்டர் பார்த்தாச்சு. இப்போ பார்க்கக்கூடியது 16வது சாப்டர். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தி சன் ஹூக், அதாவது இந்த சன் அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லையா, அந்த சவுண்டுக்கு ஹூக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த சவுண்டுக்கு கொக்கி யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். எங்கெல்லாம் இந்த சவுண்டு வருது சரிங்களா, எங்கெல்லாம் இந்த கொக்கி யூஸ் பண்ணலாம் சரிங்களா, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஹூக் கொக்கி அப்படின்னா நம்ம இர்ரியல் கொக்கி ஆல்ரெடி ஆர் அண்ட் எல் ஆர்எல் ஹூக் பார்த்துருக்கோம். தென் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தது என் அண்ட் எஃப் ஹூக் சரிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் இருக்கும், இந்த டேரக்ஷன்லாம் போடணும். ஸ்ட்ரைட் ஸ்டோக்காக இருந்தால் இந்த டேரக்ஷன் இருக்கணும், கரு ஸ்டோக்காக இருந்தால் அது எல்லாமே உட்புறம் தான் போடுவோம் சரிங்களா, அது இன்சைடாக தான் போடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்ட்ரைட் ஸ்டோக்கு எந்த வாட்டரில் போடணும் அப்படி டேரக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கான், ஸோ அது எப்படி போடுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. தி டெர்மினேஷன் சன் ஆர் ஷன், அந்த சவுண்டு ரெண்டு சவுண்டுமே வரும். வேரியஸ்லி ஸ்பெல்ட் சன் 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 எல்லாமே சன் தான் எக்ஸெட்ரா இஸ், அதாவது ஸ்பெல்லிங் வந்து எது வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த சவுண்டு வந்து ஒரே சவுண்டு தான், சன் மட்டும்தான். அந்த சன்னுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இஸ் ரெப்ரசன்டட் பை எ லார்ஜ் ஹூக் டு விச் சர்க்கிள் எஸ் மே பி ஆடட் ஆஸ் ரெக்யூர்டு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நேசன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோசன் கொடுத்துருக்கான். நோசன் நோ சன் ஹூக் எப்படி போட்டிருக்கான், ஸோ கடைசியில் பெரிய ஹூக்காக போடுறோம் சரிங்களா. நோசன் நோ சன்ஸ்னா அதுலேயே வந்து எஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து காசன் கா போட்டிருக்கான் சன் சரிங்களா. ஸோ நல்லா பாருங்கள், இப்போ நோசனும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோசனும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சன்னு சவுண்டு எங்கே தான் வரும் அப்படின்னா டெர்மினேட்டர்னா மூவி பார்த்துட்டீங்களா டெர்மினேட்டர் அந்த மாதிரி. ஸோ முடிவுன்னு அர்த்தம், முடிவில். ஸோ முடிவில் இந்த சன் சவுண்டு வரும் மேக்ஸிமம் சரிங்களா. ஸோ இந்த சன் சவுண்டு எப்படி இருந்தாலும் வளைவு கோடுகளுக்கு உட்புறம் தான், அதாவது கர்வ் ஸ்டோக் அப்படிங்கும்போது அதோட இன்சைடு தான் வந்தாகணும். அதுதான் இது வரைக்கும் நம்ம படித்த ஃபார்முலா எல்லாத்துலேயும் எதுவாக இருந்தாலும் வளைவு கோடுகளுக்கு உட்புறம் தான், அதில் ஒன்றுக்கு டவுட் இல்லை. நோ சன்ஸ்னா நோ சன் போட்டு அதுலேயே ஒரு எஸ், நோ சன் ஒரு எஸ் போட்டிங்கன்னா நோ சன்ஸ், ஓகேவா. ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ காசன். ஸோ காசனும் போது அது என்ன ஆயிடுது, ஸ்ட்ரெயிட் ஸ்டோக் ஆயிடுது. அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டோக், நேர்கோடுகளுக்கு இந்த சன் ஹூக்கு எப்படி போடுறது. ஸோ ஒன்றும் இல்லை, காசனுக்கு எங்கே வந்து வவல் சைன் வைப்பீங்க, ஸோ இந்த பக்கம் பின்பக்கம் தான் வைப்பீங்க. அப்போ இந்த சன் எங்கே போகணும், அதுக்கு ஆப்போசிட் சைடு போடணும் சரிங்களா. காசன். ஸோ இதான் ஃபார்முலா, கான்செப்ட் தான் காசன் ஓகே. சின்னதாக போட்டக்கூடாது. ஸோ இப்படி போட்டிங்கன்னா அது எஃப் ஹூக் ஆயிரும், எஃப் ஹூக்கு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ சன் ஹூக் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், காசன். ஸோ காசன் ப்ளஸ் எஸ் காசன்ஸ், ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கணும் சரிங்களா. காசன்ஸ் வவல் சைன் வைக்கலாம், சார் வைக்காம இருக்கலாம் சரிங்களா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த சன் ஹூக் இஸ் ரிட்டர்ன் இன்சைடு கர்வ், அதாவது வளைவு கோடுகளுக்கு சன் ஹூக்கு உட்புறமாக எழுதுவோம், அதை தான் நம்ம பார்த்தோம். ஃபேசன்ஸ் மோசன் நேசன்ஸ் ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் ஏதாவது சேர்ந்து வருது, அதான் சன் வந்து கடைசியில் வரும்னு சொல்லிட்டோமா. ஆரம்பத்தில் ஏதாவது அந்த பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் போது எஸ் சேர்ந்துருக்குது, அப்ரஷன் போது பர் வந்துருக்குது, அது கொக்கி வந்துருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஹூக் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி போடுறது சன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போடணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளுக்கு தான், வளைவு கோடுகளுக்கு எல்லாம் உட்புறம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேர்கோடுகளுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். காசன் இந்த இடத்துல உயிர் குறிக்கிறனால அதை வந்து ஆப்போசிட் திருப்பி போட்டிங்களா. அதே மாதிரி தான் இப்போ சைட்டேஷன் எஸ் இப்படி போடுவீங்க, எஸ் வந்து லெஃப்ட் சைடு தான் போட்டாகணும் சரிங்களா. எஸ் வந்து லெஃப்ட் சர்க்கிள் தான் போட்டாகணும். எதுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டோக்கு, அது படிச்சிருக்கும். சன்னை வந்து இப்படி போடக்கூடாது, இது தப்பு, ராங்கு. சன். ஸோ இந்த பக்கம் எஸ் எங்கே இருக்கோ அது எஸ்ன்னு மட்டும் இல்லை, இனிஷியல் அட்டாச்மெண்ட் எது வேணா இருக்கட்டும், அதாவது சர்க்கிள் ஆர் ஹூக்குனா கொக்கி, ஹூக்கு ஆர் வந்து லூப்புனா அந்த நீள்வட்டமாக இருக்குங்களா அது சரிங்களா, அந்த எஸ்டி லூப் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சன்னு வந்துச்சுன்னா அது எந்த சைடில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த சன்னை போடணும், சைட்டேஷன். ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ், செகண்ட் பிளேஸ் வருமா. சன் எந்த பக்கம் வளைக்கணும், இங்கே வளைக்கணும், ஏன்னா மேலே தானே எஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் போவோம், செக்ஷன்ஸ் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரஷன் ஓகேங்களா. ஆங்கிறது வவல் சவுண்டு, அது வந்து வவல் சைனில் போயிடும். பேலன்ஸ் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ரு சன்
ஸோ பர் சன் ஓகேங்களா, அப்புறம் சன் புரியுதுங்களா. ஸோ அப்புறம் சன் இந்த பர் இந்த ஹூக் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த சன் இருக்கணும், புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீசன், கிரீசன் இருக்குது. ஸோ கிரீசனும் போது ஸோ இப்படி வந்துருக்கு ஓகேவா. ஸோ இந்த அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சன் இருக்குது சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன். ஸோ அஃபெக்ஷனும் போது இதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்பும் கேக்கு அப்புறம் சன்னு வந்துச்சு அப்படின்னா சரிங்க, எஃப்பும் கேக்கு அப்புறம் சன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த சன் ஹூக் இஸ் ரிட்டன் வித் தி ரைட் மோஷன் ஆஃப்டர் தி ஃபார்ம். இந்த எஃப்கேக்கு அப்புறம் இந்த மாதிரி இது எஃப்கே ஸ்ட்ரோக் வந்து அதுக்கப்புறம் சன்னு வந்துச்சுன்னா எந்த சைடு எழுதணும், ரைட் சைடு வளைக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அஃபெக்ஷன் சரிங்களா, வேக்ஷன் வெக்கேஷன் சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் எங்கே வளைச்சிருக்கான், கீழே ரைட் சைடாக வளைச்சிருக்கான் சரிங்களா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் மோஷன் ஆஃப்டர் தி ஃபார்ம்ஸ். ஸோ லெஃப்ட் மோஷன் எங்கெங்கே வரும்னா இந்த மாதிரி செலக்ஷன். ஸோ எல்கே இருக்கு இல்லையா மேலே. ஸோ லெஃப்ட் மோஷன் ஆஃப்டர் தி ஃபார்ம்ஸ் செலக்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மோஷன் வரும் புரியுதுங்களா. அதாவது நம்ம இடது வாட்டமாக சுழிச்சு விடணும். இதெல்லாம் வலது பக்கமாக சுழிச்சு விட்றோம். இந்த அஃபெக்ஷன் வெக்கேஷன்லாம் வலது பக்கமாக சுழிச்சு விட்றோம். இந்த செலக்ஷன்ஸ் எல்லாம் மேலே சுழிச்சு விடணும். ஏன்னா எல்கே, ஸோ இந்த எல்கே இருக்கு, எல்லுகேக்கு அப்புறம் சன் வந்துச்சுன்னா அவனே சொல்லிட்டான் லெஃப்ட் மோஷன் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டான் சரிங்களா, லெஃப்ட் மோஷன் ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான் வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக சன் வரும். நேர்கோடுகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இனிஷியல் அட்டாச்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். அப்படின்னா உயிர்க்குறி ஏதாவது வவல் சைன் ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வரும் சரிங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, பேசன் இங்கே வைப்பீங்க, சன் இந்த பக்கம் போயிருக்குது. ஆப்ஷன் இங்கே வைப்பீங்க, சன் அந்த பக்கம் போயிருக்குது. ஆக்ஷன் இங்கே வைப்பீங்க, சன் இங்கே வந்துருக்குது. காசன்ஸ் ஓகே. இப்போ அக்கேசனும் போது சார் மேலே வந்திருக்கு, மேலே வந்திருக்கு இல்லையா, மேலே வந்திருக்கு. அதே வாட்டத்தில் சன் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே கேங்கிற ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன இப்போ வைக்கிறோம், வவல் சைன் வைக்கிறோம். ஸோ கடைசியாக இருக்க சவுண்டு தான் பார்க்கணும். வந்து வவல் சைன் சவுண்டு ஃபஸ்ட்டாக இருக்குது, கே வவல் சைன் செகண்டாக இருக்குது. அக்கே சன் வந்து அப்போ எங்கே இருக்கணும், இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் சரிங்களா, அக்கேசன். ஸோ புரிய நினைக்கிறேன். அக்கேசன்ஸ் முன்னாடி வந்திருக்கு, இருந்தாலுமே அதே வாட்டத்தில் தான் சொல்லிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு கேன்னு ஒரு புள்ளி வைக்கணும் அதனால. சரி சார் ஓகே. அப்போ இது சொல்லுங்கள், இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொட்டேஷன். ரோ இருக்குது, டே இருக்குது. டே இருந்தால் இந்த பக்கம் தானே சொல்லிச்சு விடணும். ஏன் இந்த பக்கம் விட்டுருங்க அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா டிடிஜே இதுக்கப்புறம் சன்னு வந்துட்டா கண்ணை மூடிட்டு நம்ம அந்த வவல் சைன் எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. எந்த பக்கம் சுழிச்சுட்டா போதும், ரைட் சைடு சுழிச்சுட்டா போதும் சரிங்களா. சார் ரைட் சைடுனா இப்படி தானே வரணும், ரொட்டே இதுனா ரைட் சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஸ்டோக்கோட அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டோக்கோட வலது பக்கம் சரிங்களா. அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடு சுற்றினா தான் அந்த சன்னு ஹூக்கை லெஃப்ட் சைடு சுற்றணும். அதை தான் வந்து ஸ்டோக்கோட அப்படி சுற்றினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் இங்கே இருக்குது, அதோட இது லெஃப்ட் சைடு ஸ்டோக் இது இருக்குன்னா கடைசி ஸ்டோக்கு, இதோட லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு, அதோட ரைட் சைடு தானே ஹூக் இருக்குது, அதனால தான் அப்படி கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம சுழிச்சு விட்றது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த வாட்டத்தில் இப்படி இந்த டைரக்ஷன் சுழிச்சு விட்டா லெஃப்ட் சைடில் சுழிச்சு விட்ற மாதிரி வரும் சரிங்களா. அதுதான் லெஃப்ட் சைடில் சுழிச்சு விடணும். அதாவது இன்னொன்று சொல்ல போனால் அந்த ஸ்டோக்கோட வலது பக்கம் அந்த ரைட் சைட்லாம் போடணும். சரி ரொட்டேஷன், நொட்டேஷன், கிராடேஷன், லெஜிசன்ஸ் ஓகேவா. ஸோ லெஜிசன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த எக்ஸைஸ் 59 ரொம்ப ஈஸியான சாப்டர் தாங்க, ரொம்ப குழப்பிக்கிறதுல. அதில் 59 பார்த்துக்குங்க, 60 பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இதுவும் ரொம்ப ஈஸி தான் இந்த கான்செப்ட். அதாவது பாருங்கள், இந்த சிசன் சேசன் இன்சேஷன் சரிங்களா. அதாவது சிசன் சேசன் இன்சேஷன். ஸோ நல்லா பாருங்கள், டெசிஷன் போது நல்லா பாருங்கள். ஸோ டெசிஷன், ஸோ இந்த பக்கம் சுழிச்சுட்டிங்கன்னா அது டெசிஷன். ஸோ சிசன் சவுண்டு வரும், அதுவே புள்ளி வைக்கணும் சரிங்களா. அதான் பாருங்கள், இந்த பக்கம் சுழிச்சு விட்டு ஒரு புள்ளி வச்சிங்கன்னா சிசன் சவுண்டு. ஸ்பெல்லிங் விட்டுருங்க, ஸ்பெல்லிங் எடுத்து பட்சம் சிசன் சவுண்டு. அதுவே பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக இந்த பக்கம் மட்டும் சுழிச்சு விட்டிங்கன்னா சேசன், 4 சவுண்டு தான். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுழிச்சு விட்டிங்கன்னா இன்சேஷன் சவுண்டு வரும். ஸோ அதுவே இந்த பக்கம் சுழிச்சு விட்டு நல்லா பாருங்கள், என் ஹூக் இந்த பக்கம் தானே போடுவீங்க, என் ஹூக் வலது வட்டம் தான் போடுவீங்க. அதே வட்டத்தில் சுழிச்சு விட்டிங்கன்னா இன்சேஷன், சுழிச்சு விட்டு புள்ளி வச்சிங்கன்னா இன்சிசன். 1 2 3 4 இந்த 4 சவுண்டு தான் சிசன் சேசன். இந்த சவுண்டு வந்து என்ன பண்ணுறது, அதாவது வார்த்தையோட கடைசியில் தான் வரும். இன்சிசன் இந்த சவுண்டு வந்துட்டு என்ன பண்ணுறது சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெசிஷன், சிசன் சவுண்டு வந்துருக்கா, என்ன பண்ணும், இந்த பக்கம் சுழிச்சு விட்டு புள்ளி வைக்கணும் டெசிஷன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சேஷன். இன்சேஷனா இன்சேஷன் சவுண்ட் வந்துருக்கு. அப்போ எந்த பக்கம் சுழிக்கணும், இந்த பக்கம் சுழிச்சு விட்டணும். அது என் குக்கி போடுவோம் இல்லையா, அந்த வட்டத்தில் சுழிச்சு விட்டு போட்டிங்கன்னா இன்சேஷன். அதில் என்னும் இருக்குது சேஷனும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பொசிஷன் இருக்குது. பொசிஷனுக்கு சிசன் சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட் நிறையா போச்சுங்க. அடுத்து ஃபிசிஷியன். ஸோ ஃபிசிஷன் போது சிசன் சுழிச்சு விட்டு புள்ளி வச்சிடணும் சிசனுக்கு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் போது டிரான்சிஷன் சுழிச்சு விட்டு புள்ளி வச்சிடணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ ரொம்ப கான்செப்ட் ரொம்ப சின்னது தான். சரிங்களா. பொசிஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ். ஸோ பொசிஷன்ஸுங்கும் போது இது பொசிஷன். ஸோ அதுலேயே ஒரு உள்ள எஸ். சரிங்களா. நல்லா பாருங்கள். இது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இது வந்து என்ன சொல்லணும்னா பொசிஷன் சொல்லுவோம். இப்போ பொசிஷன்ஸ்னு வந்துருச்சுன்னா இப்படி சுழிச்சு விட்றோம் இல்லையா, அதுலேயே உள்ளே கொண்டு போய் முடிக்கணும். ரவுண்டு போடக்கூடாது, இப்படி ரவுண்டு போட்டக்கூடாது. இப்படி சுழிச்சு விட்டு அதுலேயே உள்ளே கொண்டு போய் முடிச்சிங்கன்னா பொசிஷன்ஸ் எஸ் வரும். சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். சரிங்களா. இப்போ டிரான்சிஷன்ஸ் அதுவும் அதே மாதிரி தான், உள்ள எஸ் முடிச்சு விட்ருங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆக்சிஸ். இங்கே வந்து புள்ளி வராது, சிசன் வந்தால் தான் புள்ளி வரும், செஷன்லாம் வராது. பொசிஷன், ஆக்சிஷன், சென்சேஷன் போது பார்த்தீங்கன்னா இன்சேஷன் சவுண்டு தான் வருது. இருந்தாலும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்சேஷன் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, சேன்னு சவுண்டு வருது. அப்போ சேக்கு என்ன பண்ணுவோம், சேக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம். அது எதுனா சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ சர்க்கிள் போது இந்த சென்னுக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணிட்டு சேஷனுக்கு மட்டும் இந்த இன்சேஷன் சவுண்டு வருதுங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சென்னுக்கு இது ஸ்டோக் யூஸ் பண்ணிட்டு சேஷனுக்கு மட்டும் அந்த சுழியை சுழிச்சு விட்ருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில்லையும் சன் ஹூக் வரும் சில இடத்துல. அடிஷன் ப்ளஸ் எல் அடிஷனல், டவுனோட எல். சரிங்களா. ஆக்ஷனபிள். அடுத்து டிவோஷனல். அடுத்து பொசிஷனல் ஒரு எல் பொசிஷனல். அடுத்து டிரான்சிஷன் ஒரு எல். சரிங்களா. டிரான்சிஷனல். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்என் இந்த சவுண்டு வர்றதுக்கும் சன் அந்த இன்சேஷன் சவுண்ட், அந்த சவுண்டுக்கு என்ன வித்தியாசம் அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னுயேஷன் இது வந்து ட்ரைஃபோன்ஸ் மூவிற்குரிய சவுண்டு வருதுங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னுயேஷன் அப்படிங்கும்போது எந்த சன் யூஸ் பண்ணணும், ஸோ எஸ்கே ஸ்டோக் போட்டு அதில் என் ஹூக் போடணும். சரிங்களா. இப்போ எப்படி போட்டிருக்கானா எக்ஸ்டர்னு மறுபடியும் சன் போட்டிருக்கான். ஏன் அப்படின்னா அங்கே யூஏ சவுண்டு வைக்கணும். இந்த எண்ணுக்கு எக்ஸ்டர்னு ஏ. ஸோ எண்ணுக்கு அப்புறம் யூஏங்கிற சவுண்ட் வருது இல்லையா, அதனால் அங்கே உயிர்குறி வச்சாகணும். ஸோ அப்படி தான் போட்டவணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ இது எப்பவும் போல போட்டுட்டான் எக்ஸ்டென்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூயேஷன். சரிங்களா. அது இன்ட்யூயேஷன் சொல்லலாம். இன்ட்யூயேஷன் இருக்கு யூஏ. சரிங்களா. இன்ட்யூயேஷன். ஓகேங்களா. புரியுற கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன். இன்ட்யூயேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சன்டுயேஷன். டி ஒரு சன்னு. ஓகேங்களா. டி ஒரு சன்னு. ஆக்சன்டுயேஷன். சரி. ஆக்சன்டுயேஷன் யூஏ. சரி. இங்கேயும் தான் சார் யூஏ வந்திருக்கு. ஏன் அங்கே சன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த சன் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு அப்புறம் சன் வந்திருக்கு, ஒரு நேர்கோட்டுக்கு அப்புறம் சன் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஏ யூஏ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இங்கே யூஸ் பண்ணோம்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு அப்புறம் யூஏ சன் வந்துச்சுன்னா நம்ம சன் ஹூக்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எந்த இடத்துல போட முடியாதுன்னா இந்த யூஏசன். ஸோ இங்கே வருது இல்லையா யூஎஸ்ன்ட்டு, இங்கே போட முடியாது, இந்த இடத்துல போட முடியாது. சும்மா பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்பெட்டுவேஷன் போது 2ஏசன் சவுண்ட் வருது. அப்போ டீ போட்டு சன் ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அவ்வளோதான் கான்செப்ட் தான். எக்ஸைஸ் 61 தென் 62 ஒன் டைம் பார்த்துக்குங்க. அதான் ஒன் டைம் எழுதி கரெக்ஷன் பண்ணிவிட்டு 3 லைன்ஸ் எழுதணும். தென் கிராம்லாக்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் பி இவ் ஹூக்கு. அடுத்து சப்ஜெக்ஷன் பி சன் ஹூக்கு. அடுத்து சிக்னிஃபிகேஷன் ஜி சன்னு. அடுத்து இன்ஃபர்மேஷன் என் சன்னு. சரிங்களா. எது இதெல்லாம் பி ஸ்டோக்கு அதை அழுத்தி போடணும். இது மூணுமே ஃபர்ஸ்ட் இருக்க மூணுமே டார்க். இன்ஃபர்மேஷன் என் சன்னு. அடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் டி சேஷன். ஓகேவா. அடுத்து ஜஸ்டிஃபிகேஷன்
சேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைசேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஜஸ்டிஃபிகேஷன், இந்த பக்கம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அது இந்த பக்கம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ஜென்ரலைசேஷன். ஓகேங்களா? ஜஸ்டிஃபிகேஷன், ஜென்ரலைசேஷன். என்னதான் டவுட் இருக்குங்களா? ஸோ கிராமர்ஸ் ஒன்று ஆஃப் பேஜ் எழுதி ஆகணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 ஒன் டைம் எழுதிட்டு, ஸோ 3 lines. தென் 64 ஆல்சோ ஒன் டைம் கால்குலேட் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு 3 lines. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஆஸ்பிரேட். ஸோ அடுத்த சாப்டர் பார்க்கக்கூடியது தி ஆஸ்பிரேட். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் அப்போஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கான்செப்ட். இதோட கான்செப்ட் சவுண்டு வந்து சன்னு, அதுக்கப்புறம் சேஷன், சிசன், சேஷன், இன்சேஷன், இன்சிஷன், அவ்வளோதான் சவுண்டு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.